ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமுடைய ஆன்சர் கீயோட அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 10th மாணவர்கள் தங்களுடைய ஃபைனல் எக்ஸாமாக சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எதிர்பார்த்த மாதிரி வினாத்தாள் மிக மிக எளிமை. ஸோ நீங்கள் முழுமையாக மதிப்பெண் எடுக்கணும்னா பார்ட் 1 மார்க்ஸில் எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணியிருக்கக்கூடாது. கம்பல்சரி 2 மார்க்ஸ்லேயும் நீங்கள் எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கான முழுமையான மதிப்பெண் என்பது கன்ஃபார்ம். ஸோ இந்த வீடியோவில் பார்ட் 1 14 1 மார்க் ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி 2 மார்க், 5 மார்க், 8 மார்க், 5 மார்க் மேப்பு, 8 மார்க் மேப்பு, அதே 8 மார்க் தியரி கொஷின் எல்லாமே வெரி வெரி ஈஸி அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பக்காவாக பர்ஃபெக்டாக எழுதியிருப்பீங்க. ஸோ இந்த ஆண்டு சோஷியல் சயின்ஸில் பாஸ் பண்ணக்கூடிய மாணவ எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அதே மாதிரி சென்டம் எடுக்கக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுமே அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்ட் 1 ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஜப்பான், ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி போப், மூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 1976, நாலாவது கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று சரி ஆனால் காரம் கூற்றுக்கு பொருத்தமானதாக இல்லை, அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி முண்டா கிளர்ச்சி, ஆறாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் இ அயன மண்டல பருவக்காற்று காலநிலை, ஏழாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பருத்தி, எட்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் இ மகாராஷ்டிரம், ஒன்பதாவது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஆ மக்களியல் டெமோகிராஃபி, கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி சிறுதானியங்கள் மில்லட்ஸ், கொஸ்டின் நம்பர் 11க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ்நாடு, கொஸ்டின் நம்பர் 12க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு, கொஸ்டின் நம்பர் 13க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி வேல்யூ ஆடட் அப்ரோச் மதிப்பு கூட்டு முறை, கொஸ்டின் நம்பர் 14க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 1994. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சூப்பராக எழுதியிருப்பீங்க. இப்போ கம்பல்சரி 2 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா 2 மார்க்குமே வெரி வெரி ஈஸி. ஸ்டார்ட் அப் இந்தியா பிளான் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சிருக்கணும். இது ஆல்ரெடி நீ ஒரு நியூஸ் பார்த்ததாகவே இந்த கொஸ்டினுக்கான விட எழுதியிருக்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான வினாக்கள் தான். ஸோ நீங்கள் அதை எழுதியிருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கான முழுமையான மதிப்பெண் கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 29 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த ஃப்ளாங்க்ஸ் ஆன்சர் கட்டபொம்மன் கயத்தார் என்னும் இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். ரெண்டாவது கேள்வி காந்திய அடிகளின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே, தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு நீலகிரி வரையாடு, இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் 51A பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது. நம்ம இரண்டாம் துறையை வேறு விதமாக எப்படி சொல்லலாம், தொழில்துறை என அழைக்கலாம். இந்த 1 மார்க்கெல்லாம் ஈஸி தான். எல்லா 5 மார்க்ஸுமே பார்த்தீங்கன்னா வெரி 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 எக்ஸ்பெக்டட் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நீதி கட்சி ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயம்தான். சட்ட மறுப்பு இயக்கம் மிக முக்கியமான சிவில் டிஸ்ஒபீடியன் மூமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டைம் லைனை பொறுத்தவரைக்கும் 1910 40 கேட்டிருக்காங்க. வேர்ல்டு மேப்பை பொறுத்தவரை நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ இத்தாலி, ஃப்ரான்ஸு, செர்பியா, ஜப்பான், பசிபிக் கொஸ்டின் கேட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த தேர்வுகள்லாம் சூப்பராக முடிச்சிட்டிங்க. 10th மாணவர்கள் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 10th 11th நம்ம குரூப் எடுக்கும்போது எந்த மாதிரியான குரூப் எடுத்தால் நமக்கு ஃப்யூச்சரில் யூஸாக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணி எடுங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த குரூப் செலெக்ஷன் கைட்லைன்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.